ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு மாதவி, சுரேகா அப்புறம் அவங்க வீட்டுக்கார் 3 பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு ஏதோ பிளான் போடுறாரு அருணாச்சலம். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. கண்டிப்பாக அந்த பிளானை உடைத்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம மாதவியும் சுரேகாவும். ஆனால் அவங்களுக்கு என்ன பிளான்னே தெரில எதுக்கு. ஆனால் ஏதோ ஒரு பிளான் மட்டும் தெரியுது. அதுவும் எப்படி தெரியுது அப்படின்னா, அருணாச்சல ஐயா போயிட்டு விவேக் கிட்ட பேசும்போது மாதவியோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துறாரு. இவர் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு. அதை வச்சு தான் ஏதோ பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால என்னவோ அருணாச்சல ஐயா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அருணாச்சல ஐயா பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை அவர் எடுத்துகிட்டு போய் பண்ணாமல் விவேக்கிட்ட சொல்லி, ஏன்னா சூர்யாவோட ஃப்ரெண்டு விவேக் தானே, விவேக்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் போட்டார். ஏன்னா இவர் மூலியமாக எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா சுந்தரவல்லிக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவே பெரிய பிரச்சனையாக போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் விட்டுருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம அருணாச்சல ஐயா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்காரு. எடுத்திருந்தது மட்டும் இல்லாமல் போயிட்டு சொல்லவும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விவேக்கிட்ட, விவேக்கும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் அருணாச்சல ஐயா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விவேக்கிட்ட பேசுகிறத யார் மாதவி ஒட்டு கேட்டுறா. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன விவேக், நான் சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, சூர்யாகிட்டே நந்தினிக்கிட்டே பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதை நம்ம மாதவி கேட்கவும் செம ஷாக் ஆகிடுச்சு. அப்போ நம்ம டேடி 2 பேருக்கு ஏதோ ஒரு புது பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடகடன்னு அவங்க வீட்டுக்கார் சுரேகாவெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா பேசினதை நானே கேட்டேன்டி, ஏதோ வில்லங்க இருக்குது, சூர்யாவுக்கும் நந்தினிக்கு ஏதோ பண்ண போகிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேர் தான் இந்த வீட்டில் இருப்பாங்க போல, நம்மளை அடித்து துரத்துறாரு போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்போ என்ன விஷயம்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு முடிவே எடுக்க முடியும். ஆனால் அப்பா ஏதோ ஒரு பிளான் மட்டும் பண்ணுறாரு. சரி, அம்மாவை சீண்டி விடுவோம், அம்மாவை சீண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவி, சுரேகா, அதுக்கப்புறம் விவேக், அந்த ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அப்பா ஏதோ பிளான் பண்ணுறாருமா, நான் விவேக்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே காதில் கேட்டுட்டேன். நந்தினியும் சூர்யாகிட்டே பேசினியா, ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏதோ ஒரு வில்லங்கமாக பண்ணுறாருமா, நீ தான் என்னன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடி சொல்கிற, உண்மையா நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சுந்தரவல்லிக்கு சமக்கும் போயிட்டு அருணாச்சலம், ஏங்க நீ எதனா பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சூர்யாவுக்கும் நந்தினிக்கு அப்படின்னு சொல்லி, இல்லையே நான் எந்த பிளானும் பண்ணலையே, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மாதவி, சுரேகா அவங்க 3 பேரும் சொன்னாங்க, சொல்லுங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயையோ இவளுக்கு எப்படா தெரிஞ்சுது, அந்த 3 இருக்கிற வரை இந்த ஊடு உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல ஐயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் எதுவுமே பண்ணலமா நம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி டெரராக பேசிட்டு போயிடுறாங்க. உண்மை தெரிஞ்சாதான் என்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.